நாம் எப்படி பிறரிடம் நடந்து கொள்கின்றோமோ அதை பொறுத்துதான் பிறர் நம்மிடம் நடந்து கொள்வதும். மதிப்பை கொடுத்து மதிப்பை பெறுவதுதான் ஒரே வழியாக உள்ளது. பிறருடைய தவறை சுட்டி காண்பிக்கும் பொழுது அந்த இடத்தில் நமக்கு மதிப்பு குறைவுதான் ஏற்படுகின்றதே தவிர அவர்கள் திருந்திய பாடு இல்லை. அதனால் தான் சொல்கின்றேன், சற்று பொறுத்துக்கொள், அமைதியாக இரு. காலம் நேரம் வரும்பொழுது தானாக திருந்துவார்கள். அதற்காக நீ முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேற்றத்தை காண்பதற்கு உன்னுடைய இலக்கு இதுதான் என்று வைத்திருக்கின்றாய் அல்லவா? அதை அடைவதற்கு என்ன வழியோ அதை மட்டும் பார், போதும். காலம் வரும்பொழுது அவர்கள் மாறுவார்கள். உன்னுடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ அதன் மீது சிறிது கவனம் செலுத்து. கவலை கொள்ளாதே. உன் வாழ்வில் இருக்க பிரச்சனைகளையும் கவலைகளையும் சிந்தித்து கவலைப்படாதே. இனிமேல் அது எதுவும் உனக்கு நடக்காது. இனி உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும்.